இங்கே பாருங்கள், எங்கள் காட்டில் வந்து உழவு ஓட்டிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா? எதுக்காக இப்போ வந்து ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சை ஓட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நெல் தெளிக்க போகிறோங்க. பயிர் நடுறதுக்காக நெல் விதைக்க போகிறோம், அதுக்காக வந்து உழவு ஓட்டிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எப்படி ஓட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம வேலை தாங்க. சுற்றிலும் வரப்பு கட்டணும், கொத்தி வரப்பு கட்டிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே விட்டுறணுங்க. மேலாக்க இருக்க பில்லெல்லாம் பொறுக்கிடணும். இப்போ அடுத்து இதுதாங்க வேலை, மேலே இருக்க பில்லாக எடுக்கணுங்க. மேலே இருக்க பில்லெல்லாம் எடுத்துட்டு அங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார வேலை பார்த்துட்ருக்காங்க, தெரியுதுங்களா? வரப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஒரு வரப்பு கட்டிட்டு வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, தூங்குறதுக்காக. வண்டிக்கு போகணும், ஈவினிங் போகணும் வண்டிக்கு, அதனால் போயிடுவாங்க. மீதி இருக்க 3 வரப்பையும் நானும் பாப்பாவும் கொத்தி கட்டுவோங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். பாருங்கள், இந்த வயல்லலாம் எருவள்ளி கொட்டணும் இல்லைங்களா, தெரியுதுங்களா? இதில் தான் பயிர் நட போகிறோம். அதுக்காக தான் இப்போ நெல் தெளிக்கிறதுக்காக உழவு ஓட்டியிருக்காங்க. சுற்று வரப்பு கட்ட போகிறாங்க. கொத்தி கட்டிட்டு நெல்லை ஊற வச்சுட்டு போயிட்டோன்னா நாளைக்கு வந்து தெளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 22 நாள் கழித்து பயிர் நடணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, இதான் எங்கள் நஞ்சு இது ஓட்டியிருக்கோம் நாற்று நடுறதுக்கு. எங்கள் அண்ணி அதில் வரப்பு கட்டிகிட்ருக்காங்க. பில்லை லசனம் கொத்தணும் சைடில். நாற்று இப்போ தான் போட முதல்ல இது பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நட்டிருக்கோம். இந்த வருஷத்துக்கான இது இந்த வயல் ஃபுல்லாக நடணுங்க. தெரியுது, வயல் ஃபுல்லாக எங்களுது தான். இந்த தென்னை மரம் எங்களுது தான் பாருங்கள். அந்த சோளக்காடு இந்த எல்லாமே எங்களுது தான். எல்லாமே நடணும். இதை போட்டிருக்கோம். இதான் கேணி. இதான் எங்கள் அண்ணி கட்டின வரப்பு. இந்த பைப்பில் தான் மோட்டர் போட்டுட்டா தண்ணி வரும். போர் தண்ணி தான், கேணி தண்ணிக்கிறாங்கன்னு மோட்ரு இறக்கல. இங்கே பாருங்க, கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தோட்டத்துக்கு இந்த ஒரு பக்கெட்டு இவ்வளோதான். இன்னொரு பக்கெட்டு வய காமிக்கிறோம். அங்கே இன்னும் நாங்கள் இது பண்ணல, பட் இருந்தாலும் காமிக்கிறேன் வாங்க. அதான் மோட்ரு தெரியுதாங்க, அங்கே தான் தண்ணி போட்டுட்டு அங்கே வரும். அங்கே பக்கத்து வைப்பேன், கொஞ்சம் தூரம் தான். இந்த வயலில் அந்த தூரம், அந்த தெரியிற மரம் தான் இன்னொரு வய, எங்கள் வய. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்று வரப்பு வந்து ஓரளவுக்கு கட்டியாச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெட்டி கட்டியாச்சு. நான் வந்து சுற்று வரப்பு வெட்டினேன். எங்கள் வீட்டுக்கார் ஒரு வரப்பு வெட்டி விட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு தூங்குறதுக்கு. மீதி இருக்க வரப்பெல்லாம் நான் கட்டினேன். பாப்பா வந்து உள்ளுக்கார இருக்க பில்லெல்லாம் வந்து எடுத்துச்சு. பில்லெல்லாம் பொறுக்குனா தாங்க நிறையா நாற்றுல பில்லு இருக்காது, இல்லைன்னா நிறைய பில்லாக வந்துடும். அதுக்காக வந்து பாப்பா பில்லு எடுத்துகிட்டு இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா சுற்று வரப்பு கட்டினேன். பாருங்கள், இதுதான் எங்கள் கேணி. அடுத்து பார்த்திங்கன்னா நெல் விதைக்கணும். அதுக்காக வந்து நெல் ஊறல் போடணும். நைட்டு ஊற வச்சிட்டோன்னா பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் போல் தெளிச்சிருவாங்க. நாங்கள் நெல்லை வாங்கிட்டு வந்துட்டோம். காய வச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, ஊற போட்டு நாளைக்கு தெளிச்சிருவாங்க. எங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டு போயிட்டோம்னா. பாருங்கள், நிழலுக்காக நின்றுட்டுருக்குது பாப்பா. குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாங்கிறதுக்காக குளிச்சுட்ருக்கேங்க. நல்லது, எங்களோட மோட்டரில் குளித்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பணும், அவ்வளோதான். கிளம்பியாச்சு. பாருங்க, எங்களோட கருவேப்பிலை செடி. நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் கருவேப்பிலை ஒடிச்சிட்டு போவேங்க. கருவேப்பிலை துவையல் ஏதாவது செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நமக்கு குழம்பு கருவேப்பிலை வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா ஒடிச்சிட்டு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக.
அடுத்து பாருங்கள் முருங்கைக்காய் ஆக்குறோம். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். நிறைய முருங்கைக்காய் காய்ச்சி வீணாக தான் போகும். அதனால் சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் பிரிட்ஜ் வளரணும் அதுக்குதான். அதுக்காக முருங்கைக்காய் அத்துட்ருக்கு பாப்பா. என்னை அவ்வளோதாங்க, கிண்டல் அப்படியே ஊருக்கு பண்றீங்களா? கிளம்ப வேண்டியதான். காம்ப்ளான் குடிங்க.